காலேஜ் படிக்கிற வரைக்கும் என்னோட ஆம்பிஷன் என்னன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஆகணுங்கிறது தான். என்னாலும் வேலைக்கெலாம் போயிருக்கக்கூடாது, வீட்டில் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட ஆம்பிஷனாகவே இருந்துச்சு. அது எப்போ உடஞ்சிச்சுன்னா 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு ஆக்சுவலி வேலை விட்டதுக்கு அப்புறம் பேசாமல் அப்படி ஆகிடுவோமோ, பேசாமல் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, என் ஃபோனில் ரீசார்ஜ் காலி. ஸோ ரீசார்ஜ் பண்ணணும். நான் மறந்துட்டேன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. ஜிபேயில் மொத்தமாக காலி. என்னோட சேலரி மொத்தமாக ஆல்ரெடி மொத்தமாக காலி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வீட்டில் கேட்கணும். வீட்டில் நான் சொன்னேன், என் தம்பி மறந்துட்டான். அதுக்கப்புறம் நான் வெளியே ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு அவங்க ஃபோனில் என் தம்பி கால் பண்ணுறதுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இடிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் வைஃபைலேயே என் தம்பிக்கு அவங்க ஒய்ஃபை இருந்துச்சு. ஸோ அந்த வைஃபைலேயே அவனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி ரீசார்ஜ் காலி பண்ணி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி அதுவும் லேட் பண்ணிட்டான். எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே ஒரு 1 hour இருந்திருப்பேன். அந்த 1 hourமே மனசுக்குள்ள திக்குனே இருந்துச்சு. அது என்னால் சொல்லவே முடியல. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியம். நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு 100 ரூபா, ஒரு 200, அட்லீஸ்ட் அந்த ஒரு 100 ரூபா தான் நான் ஆட்டோ புக் பண்ணியாவது வந்திருப்பேன். அது கூட இல்லாமல் அந்த ஒரு மணி நேரம் என் மனசுக்குள்ளே அவ்வளோ வலியாக இருந்துச்சு. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அந்த 1 மணி நேரம் எனக்கு காட்டிருச்சு. ஒரு வேளை அந்த டைமில் என்கிட்ட மணி இருந்தால் நானே கிளம்பி வந்திருப்பேன். நான் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என் தம்பி ரீசார்ஜ் பண்ணி தான் எனக்கு ரீசார்ஜ் ஆச்சு. இப்போ வரைக்கும் வீட்டு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். ஸோ இதுக்காக எப்படியாவது டீச்சிங் வேலை கிடைக்கலாம், ஏதோ ஒரு வேலைக்காவது போய்ட்டுரும். ஸோ இதை பார்த்துட்டு ஏதாவது ஒரு கேர்ள்ஸோ பாய்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ஸோ வீட்டில் எப்படி நம்மளை பார்த்துப்பாங்க, வீட்டில் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, பட் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளீஸ் டூ ஒர்க் and earn your own money, okay?